அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரல் சந்தையில் ஆய்வுக்கு போன சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அந்த சந்தையை குத்தகைக்கு எடுத்த நபர்கிட்ட வாரம் ஒரு முறை எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தரணும், இல்லை என்னை பார்ட்னரா இந்த கான்ட்ராக்ட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டதாக சொல்லி அந்த சந்தையை குத்தகைக்கு எடுத்தவர்களும் அதிமுக, திமுக, பாஜக சேர்ந்து எம்எல்ஏ சரவணனுக்கு எதிராக சந்தையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திருக்காங்க. அது குறித்தும் அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளுக்கு எதுக்கு இவ்வளவு இணக்கமா போறாரு, தனியார் பள்ளிகள் மீது அவருக்கு எதிராக கரிசனம் இருக்கு, தனியார் பள்ளிகள் நடத்துவதே பாவக்கணக்கு இல்லை புண்ணிய கணக்கு அப்படின்னு அவர் சொன்னதுடைய பின்னணி என்னன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது குறித்தும் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கீர்த்தனா அவர்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆய்வுக்கு போறாங்க. அந்த மாணவியை கூனி குறுகிற அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு எதிர்வினை வந்த உடனே விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சிறுவைகுண்ட எம்எல்ஏ சரவண கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏரல் இருக்கக்கூடிய 70 ஆண்டுகள் பழமையான சந்தைக்கு ஆய்வுக்கு போறாப்ல. ஆய்வுக்கு போய் இந்த சந்தை முறைகேடாக நடக்குது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த சந்தையில குத்தகை கொடுக்குறாங்க, அவர் அந்த லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த சந்தையை நடத்துறாரு, இதில் நிறைய முறைகேடுகளும் நிறைய ஊழல்களும் நிறைய லஞ்சங்கள் இருக்கு, உண்மையும் நேர்மையும் இந்த தாவேக ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் தளபதி ஆட்சியில் நடக்கணும், அதனால என்ன பண்றோம்னா இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு போகக்கூடிய இந்த கான்ட்ராக்டை தடுத்து இந்த சந்தையை மறுசீரமைப்பு செய்ய பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைய இடையூறு இருப்பதனால இந்த சந்தை காலவரையின்றி இழுத்து மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை போடுறாப்புல. எவ்வளவு நேர்மையான மனுஷன், முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட நபருக்கே போகக்கூடிய குத்தகை தடுப்பதற்காக சந்தையவே இழுத்து முடிட்டார அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபயர் விட்டாங்க. ஆனால் விசாரிச்சு பார்த்தா சந்தையை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த நான் லீனியரா இந்த கதையை நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த சந்தை மூடப்படுறதுக்கு முன்னாடி இந்த சந்தையை குத்தகைக்கு எடுத்துக்கிற நபர்கிட்ட போய் எம்எல்ஏ சரவண இந்த சந்தையில் என்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க, என்ன போகும் ஒரு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா இனியும் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருங்க. இல்லை வாரம் ஒரு முறை உனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம்னா நான் எப்படி சந்தையை நடத்த முடியும்? சந்தையில் ஏற்கனவே லாபம் கிடக்கு, 100 குடும்பம் பொழைச்சிட்டு கிடக்கு, ஆயிரக்கணக்கான பேர் பக்கத்து கிராமத்துலேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான், இந்த 100 பேர் கடை போட்டிருக்காங்க, இந்த கடை போட்டுறதுக்கு ஏற்கனவே சரியான லாபம் இல்லை, எனக்கு எடுத்தவங்க லாபம் இல்லை, இதை விட்டு உனக்கு 1 லட்ச ரூபா எதுக்கு பணம் தரணும், எதுக்கு தரணும், என்ன தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல. கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நேராக போய் சந்தையை ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு ஆய்வை நிகழ்த்தி ஒரு நோட்டீஸை போடுறாப்புல. சந்தை மூடப்படுது. சந்தை மூடப்படுதுன்னா மக்கள் கொந்தளிச்சு போய் திமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள், அங்களுடைய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சந்தையை நீ என்ன சந்தையை மூடுறது, நாங்கள் திறக்கிறோம்னு சொல்லி சந்தையை திறந்திருக்காங்க. உடனடியாக சந்தையை திறக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேற்று சந்தையெல்லாம் மூடப்படலை, ஆடு களவாங்கலை, ஆடு களவு போன மாதிரி கனவு கண்ண அப்படிங்கிற மாதிரி சந்தையை மூடலை, சில குறிப்பிட்ட நபர்கள் முறைகேடு பண்ணுறாங்க, அதை தடுக்க தான் போனேன். உங்கள் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி இல்லைங்கிற மாதிரி ஒரு வார காலமாக அந்த சந்தையை குத்தகைக்கிற நபர்கிட்ட இவர் பேரம் பேசுகிறார்னு சொல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் அண்ணாச்சி இன்னைக்கு போயிட்டுருக்காரு. அதே போல் வாரப்பணம் கேட்டிருக்காரு, என்னையும் கமிஷனாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்ச உடனே ஐயோ எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னோடனே நேற்று அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இல்லை சந்தையெல்லாம் நான் மூடலாம் செய்ய கிடையாது, நான் எந்த விதமான இதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு நேற்று பறி கொடுத்துருக்காப்புல. இப்படித்தான் சிறுவைகுண்டம் பகுதியில் காலகாலமாகவே அரசு என்ன சொல்லியிருக்குன்னா அந்த குளத்தில் மண்ணளிக்கலாம், எதுக்கு விவசாய நிலங்களில் போடுவதற்கு. இந்த குயவர்கள் மண்பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மண்பானை செய்வதற்கு நீங்கள் மண்ணை இலவசமாக எடுத்துக்கலாம், அதுக்கு வட்டாட்சியர்கிட்ட போய் ஒரு அனுமதி வாங்கினா போதுமானது. வட்டாட்சியர் கொடுத்த அனுமதியில் கொண்டு போய் நீங்கள் காட்டினீங்கன்னா யாரும் தடுக்க முடியாது, வெட்டிக்கலாம். இதற்கு ஒரு லோடுக்கு 300 ரூபாய் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த சரவணன் அண்ட் கோ கேட்குது. அது முன்னாள் எம்எல்ஏ சண்முகநாதன் தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரி குளத்து மண் எடுக்கணுமா அதுக்கு ஒரு டீமு, இப்போ குளத்து மண்ணை 300 ரூபா கேட்கறது தரலையா அங்கே போய் ஆய்வு நிகழ்த்துறது. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு இதை பண்ணுறீங்க பார்த்தீங்க. உடனே கனிம வள காவலரே
குளத்துமண் காவலரே, ஆத்துமணிலை காக்க வந்த சரவணன், இவருக்கு பேர் ஊர்ல சமூக ஆர்வலரான். சார் செஞ்ச சமூக ஆர்வலர் என்ன? எனக்கு வந்து சமூகத்தின் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. எந்த சமூகத்தின் மீது ஆர்வம் உண்டு? யார் பணம் தர்றா சமூகமோ அந்த சமூகத்தின் மீது ஆர்வம் உண்டு. அதான் ஆர்வலர். சமூக ஆர்வலர் பேருக்கு பதிலா லாட்ரி ஆர்வலர், மண் ஆர்வலர், குவாரி ஆர்வலர், பண ஆர்வலர், காசு ஆர்வலர் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். இவர் சாதாரணமாக எம்எல்ஏன்னு சொன்னால் எவனுக்குமே தெரியல. எம்எல்ஏ சரவணா, எம்எல்ஏ சரவணன், திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ சரவணன் இருந்தார் அதிமுக, அவரை தெரியும். வேற எங்க எம்எல்ஏ சரவணன்? அந்த லாட்ரி சரவணனா அப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க. லாட்ரி வியாபாரி சரவண லாட்ரி விற்கிறது சமூக ஆர்வமா? எனக்கு புரியலையே. ஒரு ஆற்றுமலை கொள்ளையை தடுக்கிறதுக்கு போராடினாரு, இல்லை கனிமூல கொள்ளையை தடுக்க போராடினாரு, இல்லைங்க அவர் வந்து கோவில்களில் வந்து இந்த உளவார பணிகளை மேற்கொள்வாருங்க அப்படின்னா அவர் சமூக ஆர்வலர்னு சொல்லலாம். இது என்ன சமூக ஆர்வம் எனக்கு புரியலையே. எந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் என்ன? அப்படி ஆர்வத்தில் சார் செஞ்ச சமூக சேவை பணிகளை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பாலம், கல்யாண சுந்தரம் மாதிரி ஏதாவது சமூக சேவை பணிகளை நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா? புரியல எனக்கு. சரி, அப்படிப்பட்ட இந்த சரவணை எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பண்ணுது, ஒரு ஆய்வை போடுறா, ஒரு இன்ஸ்பெக்ஷனை போடுறா. காமன் மனநிலை தான். இப்போ நம்ம ஏரியாவில் போய்ட்டு இந்த போலீஸ்லாம் லஞ்சம் கேட்பாங்க. புரோட்டா கல் இருக்குது பாருங்களேன், இந்த புரோட்டா கல்லை வெளியே போட்டிருப்பாங்க பிளாட்ஃபார்மத்தில். லஞ்சம் கிட்ட மாமூல் சரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா விட்டுருவாங்க. மாமூல் போலனா ஏண்டா மக்கள் நடபாதையில் கொண்டு போய் புரோட்டா கல்லை போட்டிருக்கு நீ அப்படின்னு சொல்லி சேட்டையை கொடுத்து அந்த புரோட்டா கல்லத்துக்கு உள்ளே போட்டு அவன் வியாபாரத்தை காலி பண்ணுவாங்க. பானிபூரி கடைக்காரன் தினமும் காசு கொடுத்துட்டு இருந்தானா விட்டுருவாங்க மாநகராட்சி காவல்துறையெல்லாம். பானிபூரி கடைக்காரன் இது கொடுக்கல, பணம் கொடுக்கல, இல்லை அவன் கமிஷன் தர்றேன்னா என்ன மக்களுக்கு இடையூறாக பானிபூரி கடைன்னு சொல்லி பானிபூரி கடையை கவுத்துட்டு வந்துடுவாங்க, சீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்போ தங்களுக்கு லாபம் வரலை, தங்களுக்கு வந்து மாமூல் வரலை, கையூட்டு வரலைன்னா காமன் மேனாக மாநகராட்சி ஊழியர்கள், இந்த காவல்துறை, காலகாலமாக அரசு ஊழியர்கள் எல்லாரும் செய்கிற நடவடிக்கை என்னன்னா இந்த மாதிரி ஆய்வு, இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போகிறது. அதே மாதிரி தான் இந்த தாவேகா டீம் ஏன் இன்ஸ்பெக்ஷன் போகுது, ஏன் ஆய்வுக்கு போகுது அப்படின்னா ஆட்டையை போடத்தான் ஆய்வுக்கே போகுது. இவங்களுக்கு வர வேண்டியது வரல, கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படலை அப்படின்னு எதுக்கு நீ தான் தூய்மையான ஆட்சின்றிய, நீ தான் நேர்மையான ஆட்சின்றிய, நீ தான் லஞ்ச லாவண்யமே இல்லைன்றிய, அப்புறம் எதுக்குயா நீ வந்து காசு கேட்குற அப்படின்னு சொல்லி இவர்கள் காசு தர மறுத்த உடனே, கமிஷன் தர மறுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாங்க, ஆய்வுங்கிற பேரில் போய் நெருக்கடியை கொடுப்பது. அப்படி ஏரல் சந்தையில் இந்த எம்எல்ஏ சரவணன் நெருக்கடியை கொடுத்து இன்னைக்கு மூக்கடிப்பட்டிருக்காரு. சந்தை வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை, 60-70 வருஷமா அந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்த உடனே அந்த ஏலம் எடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்கு பங்குதா, இல்லைன்னா எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு ரூபா தானி கேட்காரு. ஆரம்பமே இதுல இருந்து வந்தது தான். அவங்க ஏலம் எடுத்தவங்க எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு பணத்தை போட்டிருக்கோம், பஞ்சாயத்துக்கு நாங்கள் முழு தொகையும் கொடுத்துட்டு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறோம், இந்த மொத்த தொகையே எங்களுக்கு கிடைக்காது. இந்த சூழ்நிலையில் 1 லட்சம் 2 லட்சம் வாரத்துக்கு 1 லட்சம் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? சட்டமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு 1 லட்சம் கேட்காரு. இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம்னா ஆய்வுங்கிற பேரில் சந்தையில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. பப்ளிக் சொல்கிறாங்க ஈவோவை ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு நீ இதை கையெழுத்து போடுறியா இல்லையா, சந்தை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டி பயங்காட்டி அந்த சந்தை நிறுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணத்துக்காக? லஞ்சத்துக்காக. இந்த எம்எல்ஏ சரவணனை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எம்எல்ஏ சரவணன் மட்டும் இல்லை, தாவேக்கால சில பேரை பார்க்கும்போது நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் படம் தான். அந்த படத்தில் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் மும்தாஜுக்கும் ஏதோ ஒரு கிளாஸ் ஆயிரும். உடனே மும்தாஜ் என்ன பண்ணும், லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தன்னை வந்து துன்புறுத்திட்டாருன்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு நிற்கும். கிட்டத்தட்ட கந்தசாமி படத்தில் ஸ்ரேயா பண்ணுற மாதிரி தான். அலுவலகத்துக்கு போயிருப்பாங்க ஸ்ரேயா விக்ரமை பார்க்கறதுக்கு. விக்ரம் வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணியிருப்பாரு. உடனே என்ன பண்ணும், என்னை அபியூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சட்டையை பூரா கிழிச்சிக்கிட்டு ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போடுவாங்க. சிசிடிவி இருந்ததுனால ஒட்டுமொத்தமான அந்த அதிகாரிகள் பார்த்துட்டு என்னவா நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ, இவங்க வந்து இந்த பணம் கெட்டு மிரட்டியது, கமிஷன் கட்டி மிரட்டியது, இந்த மாதிரி அலிகேஷன் வந்து அது சமூகத்தில் பரவுதோ உடனே என்ன பண்ணுறது, அதை மட்டுப்படுத்துவதற்காக அதை வந்து என்ன சொல்கிறது, நார்மலைஸ் பண்ணுறதுக்காக எதையாவது ஒன்று தூக்கி போட்டுருவாங்க. என்னடி எதையோ ஒன்று தூக்கி போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒன்று தூக்கி போட்டாப்புல ஒரு ஆடியோவை. என்ன ஆடியோன்னு பார்த்தா, என்கிட்ட 50 கோடி கேட்குறாங்க, 500 கோடி கொடுத்தாலும் ஏன்னா நீங்கள் தம்பியை தப்பாக நினச்சிட்டு பார்த்துக்குங்க, தம்பி நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், நான் 5 பைசாவுக்கு எவனுக்கும் ஆசைப்பட மாட்டேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் எனக்கு துரோகம் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது பார்த்துக்கிடுங்க, நீங்கள் அப்படிலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க, நீ இது மாதிரி 7-8 ஆடியோ எனக்கு வந்திருக்கு, நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாப்புல.
என்னடா 7 ஆடியோ வந்திருக்கு, என்னடா அதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அந்த ஆப்போசிட்டில் பேசின நபரும் விஜய் ரசிகர், அவரும் தாவேக்காக ஓட்டு போட்டவர். அவர் ஒரு திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான திரையரங்கத்தினுடைய அதிபர். அவர் வந்து நான் பொலிட்டிக்கல், அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் விஜய் ரசிகர், தாவேக்காவோட ஆதரவாளர். சரி, ஒருத்தன் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக பேசியிருக்காங்க. பேசும்போது ஆனால் ஏதாவது உதவி இருந்தால் சொல்லுங்கண்ணே, பண்ணிக்கலாம்ண்ணே அப்படின்னு உடனே என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இது தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் அந்த மாதிரி ஆள்கிட்ட பார்த்துக்கிடுங்க, ஏன் 50 கோடியில் 500 கோடி கொடுத்தா கூட நான் விட மாட்டேன், இது மாதிரி 7 பேர் பேசுதாங்கண்ணே, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ சரவணா உங்களுக்கு இலக்கணமாக போச்சானே, நான் அப்படி என்ன மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொந்தளிச்சிட்டாப்புல. அதாவது என்னன்னா எவனும் பேசலை, இது ஒன்று சிக்கனோன்னு இதை வச்சு நம்ம ஒரு ஆடியோ தூக்கி போட்டு விட்டு இந்த மாதிரி ஆதாரம்னா அண்ணன் நீங்கள் திமுகவில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 50 கோடி தரேன்னே, ஆனால் நீங்கள் வந்து அனிதா அண்ணாச்சிக்கு ஃபேவராக போனால் உங்களுக்கு 50 கோடி தரேன்னே, ஆனால் நீங்கள் தாவேக்காலேருந்து ரிசைன் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு 50 கோடி தரேன்னே, ஆனால் ஃப்ளோ டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னே. ஏன்னா 50 கோடி 100 கோடி பேரம் பேசுகிறவன் ஃபோன்லேயே பேசுவான், நேரில் வந்து பேச மாட்டானா? இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாதா? இது ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து பொது வழியில் போடுறாப்புல. அப்படி ஆதாரம் என்றால் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட போய் இந்த குறிப்பிட்ட நபர் என்னை தாவேக்காலேருந்து விலக சொல்வதற்கு, திமுக ஃபேவரா போறதுக்கு, அனிதா அண்ணாச்சிக்கு ஃபேவரா போறதுக்கு 50 கோடி பேசுறாரு அப்படின்னு புகார் கொடுக்க எம்எல்ஏ சரவணனுக்கு நெஞ்சில மாஞ்சா இருக்கா? டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. இன்னொரு பாலிசி இருக்கு, என்னன்னா ஒரு சின்ன கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போட்டிங்கன்னா இந்த சின்ன கோடு மறைஞ்சிரும். ஆனால் சின்ன கோடு தான். இது மாதிரி எம்எல்ஏ சரவணன் குளத்தில் 300 ரூபா கேட்குறாரு குளத்து மண்ணுக்கு, ஒவ்வொரு குவாரியாக போய் ஆய்வு பண்ணுறாரு. இது மாதிரி தொழிற்சாலைகளில் ஃபேக்ட்ரிஸில் போயிட்டு காசு கேட்குறாரு பல டீமு. ஆனால் என்ன நீங்கள் யாரையும் ஆள் வச்சு பேசணும்னே, எதுவும் டேரெக்டாக பேசுங்கண்ணே, எதுவும் தம்பியில் பேசுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறோம்ண்ணே அப்படின்னு டேரெக்டாக பேசுறது, டேரெக்டாக யார் டீமே பேசுறது, இப்படி எல்லாத்துக்கும் டீம் வைக்கிறாரு. இப்படி டீம் வச்சதெல்லாம் வெளியே தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தாவேக்காலேருந்து என்னை பேரம் பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே அதை நார்மலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ தன்னுடைய அட்டூழியங்களை வெளியே வருது. ஏற்கனவே வந்து லாட்ரி வியாபாரம் பார்த்த ஒருத்தன், அதாவது நான் கேட்குறேன், வெளிப்படையாக பேசுவோம், மக்களுடைய வயிற்றில் அடித்து போலி லாட்ரியை கேரளாவிலேருந்து கொண்டு வந்து களியக்காவளையில் அன்னை அப்படிங்கிற பேரில் லாட்ரி கம்பெனி நடத்தி இங்கே கிட்டத்தட்ட 300 வாட்ஸ்அப் குரூப்புகளில் லாட்ரி வியாபாரம் பார்த்த ஒருத்தன் இந்த மக்களுக்கு சேவை பண்ணுவானா? லாட்ரி வியாபாரி, அதாவது அது ஒரு 1 லட்ச ரூபாய் எவனுக்காவது விழும், ஆனால் அதன் மூலமாக பல லட்சங்களை சம்பாதிப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தன் சமூக சேர்வல்னு பச்சையாக போட்டுக்கிறான். அதாவது சில பேரை பார்த்தாலே தெரியும். இந்த நான்கடவுள் படத்தில் ஆரியா வந்து இந்த கேரளாவிலேருந்து பிள்ளைய பிடிக்க ஒருத்தன் வந்திருப்பான், அவனை பார்த்த உடனே இவன் ரொம்ப தப்பானு சொல்லி அந்த கம்பெடுத்து அடிப்பார். அது மாதிரி தான் நமக்கு சில பேரை பார்த்தாலே இவன் கேரக்டரை பார்த்தாலே தெரியுது இவன் ரொம்ப தப்பானவன், தப்பான பையன் அப்படின்னு தெரியும். அது மாதிரி இந்த எம்எல்ஏ சரவணை ரொம்ப தப்பு. அதாவது தாவேக்கால இவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, இல்லை பல பேர் தப்பானவன், சில பேர் நல்ல பசங்களும் இருக்காங்க, அதில் மாட்டுக்கிறது இல்லை. அதில் மிக மிக தப்பான ஆள் இந்த எம்எல்ஏ சரவணன் என்பதை காலம் உணர்த்தும். அப்புறம் நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேம் வந்து நேற்று ஒரு அரசு பள்ளிக்கு போகிறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் ஆய்வுங்கிற பேரில் அந்த மாணவியை கூனி குறுக வைக்கும் வகையில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுவும் ஆங்கிலத்தில் கேட்க சொல்லி அந்த ஆசிரியை வந்து வலியுறுத்துறாங்க. அந்த மாணவி வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொன்னே அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எதுவுமே தெரியலை, இவங்களுக்கே எப்படி தெரியலன்னா லாஸ்ட் பெஞ்சிலுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேள்விக்கிறாங்க. இது கடுமையான விமர்சனங்களை நாமும் வச்சுருந்தோம், பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த கேள்வியை வச்சுருக்காங்க. உடனடியாக கீர்த்தனா மேம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1.5 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை போட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வழக்கம் போல் அவங்க தலைவன் வந்து எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, என் மேலே பழி போடுறீங்கன்னு, அதே போல் என் மேலே பழி போடாதீங்க, நானும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான், நானும் ஆங்கிலம் தெரியாமல் தடுமாறன் தான், நானும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலம் கற்றுக்கிட்டது தான். பெரிய யாரடி நீ மோகினி படத்தை வர தனுஷ் கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டு ஒரு ஆங்கிலத்தில் பேசி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் மேனேஜர் ஆகி அப்புறம் அந்த கம்பெனிக்கே இன்சார்ஜாக மாறி அப்படியே வந்து இது பண்ணிட்டாங்க. அதாவது புள்ள படம் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு வந்து நானும் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வந்து கஷ்டப்பட்டு ஆங்கிலம் படித்து கொண்டு, அப்படி கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் கஷ்டப்பட்டு ஆங்கிலம் படித்த நீங்கள் எதற்காக ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் ஆங்கிலம் அரகுறன்னு தெரியுதுல, ஆங்கிலம் தப்பாக வருதுன்னு தெரியல, அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஆங்கிலம் தப்பாக வருது தப்பே கிடையாது, அதில் மாட்டுக்கிறது இல்லை. நீங்கள் அதில் புலமை பெற்றிருந்தால் நீங்கள் அதில் உங்கள் புலமையை காட்டலாம். உங்களுக்கே அரகுறைன்னு தெரியுது.
நீங்களே தப்பு தப்பா பேசுறீங்கன்னு தெரியுது. அப்புறம் எதற்காக அந்த மாணவிட்ட ஆங்கிலத்தை கேட்கிறோம்? இன்னொன்று, அரசு பள்ளிக்கூடத்தில் அம்பானி மகன், அதானி மகன், அனில் அகர்வால் மகன் வந்து படிக்க போகிறானா? சிவகாசி மாவட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொத்தனான் மகன் பிள்ளை, சித்தால் வேலைக்கு போகிற பிள்ளை, ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு காகித தொழிற்சாலை வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு நெசவாளர் வீட்டு பிள்ளை, இவங்க தானே படிக்க போகிறாங்க. பணம் படைச்சவன் தனியார் பள்ளிக்கு போயிடுவான். பணமில்லாத நடுத்தர மக்கள், அதற்கும் கீழான மக்கள் தான் இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளை கூனி குறுகி வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டவுடனே கூலின்னு சொல்லுது. இப்போ அதே பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம், அந்த அரசு பள்ளிக்கூடத்திலே கொஞ்சம் நடுத்தரமான பிள்ளைகள் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆசிரியருடைய பிள்ளையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தன் அப்பா கூலிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? சரி, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அப்பாவே இல்லை பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா அந்த பிள்ளையோட மனசு என்ன பாடுபடும்? இல்லை அப்பா இறந்து, இல்லை அப்பா செப்பரேட்டாக இருந்து அம்மா மட்டும் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அது என்ன பாடுபடும்? முதல்ல அந்த பிள்ளைகளுடைய முகத்தை எடுத்து பொது வழியில் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமத்தை யார் கொடுத்தது? யார் இந்த உரிமத்தை கொடுத்தது? ஆய்வுங்கிற பேரில் நீங்கள் பண்ணுற சேட்டையை பற்றி பேசினா, நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன், அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்தி பேசிட்டு நம்ம விமர்சனம் பண்ணோம்னா, நான் கூட தாழ்த்தப்பட்டவனை தான் டிரைவராக வச்சுருக்கேன், நான் தாழ்த்தப்பட்டவங்க வீட்டில் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு கேவலமோ அப்படிப்பட்ட கேவலம் தான் இந்த பிள்ளையை அவமானப்படுத்தி விட்டு, கடைசி பெஞ்சு மாணவர்களை அவமானப்படுத்தி விட்டு, ஆங்கிலத்தில் பேச சொல்லி, ஆங்கிலத்தில் பேசினா தன்னம்பிக்கை, ஆங்கிலத்தில் பேசினா தைரியம் அப்படின்னு ஆங்கில மொழிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ கேள்வி கேட்ட உடனே நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். Really hands off to all of you. Hands off to all of you. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest, our Sports Minister is here. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நான் தெரியாம கேட்கிற மரியாதைக்குரிய கீர்த்தனா மேம்கிட்ட, மேம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து தொழில்துறை, அப்படியா? தொழில்துறை அமைச்சர் நீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் இருக்கு, அங்கெல்லாம் முறையாக அந்த தொழிலாளர்களை அவங்க வந்து வச்சிருக்காங்களா? அந்த தொழிற்சாலை முறையான அனுமதியோடு செயல்படுதா? அந்த தொழிற்சாலைகளில் எல்லா பாதுகாப்பு வசதிகளும் இருக்கிறதா என்ற ஆய்வை கீர்த்தனா மேம் எங்கேயாவது நிகழ்த்தினதா செய்தியே பார்க்கலையே. தொழில்துறை அமைச்சர் தான் நீங்க. தொழில்துறை அமைச்சருக்கும் அதுல ரோல் இருக்குல்ல. சமீபத்தில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 9க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்கல்ல. அந்த இறந்து போனவர்கள் எல்லாம் வட இந்தியர்கள் நிறைய பேர், ஒரு 2-3 பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. இந்த தொழிற்சாலைக்கு தொழிற்சாலைத்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேம் எங்கேயாவது ஆய்வுக்கு போனதா செய்தி எங்கேயாவது யாராவது பார்த்தீங்களா? டிவி கேன்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை, இங்கே வேணாம், இது போல இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது போல வேற எங்கேயும் இது போல நிகழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆய்வு நிகழ்த்துவதற்கு தொழில்துறை அமைச்சரோ தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் தம்பி பர்வேஸோ எங்கேயாவது போனதா செய்தி இருக்கா? நீங்கள் ஏன் ஆய்வு நிகழ்த்தல தமிழ்நாடு முழுக்க? உங்களுக்கு கிடைச்சது வந்து பள்ளிக்கூடம், ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி பள்ளிக்கூடம், அம்மா உணவகம், அங்கன்வாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசு மருத்துவமனை. நம்ம வந்து இந்த தமிழ் வாத்தியார், அப்புறம் வந்து கோயில் பூசாரி, இவனையா அடித்து ஃபார்ம் ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி லேஸ் பேஸாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரவுடி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களுக்கு ஆய்வு நிகழ்த்துற. ஏன் தொழிற்சாலை போய் ஆய்வு பண்ண வேண்டியதானே? முதலாளிக்கு வச்சுக்குவாங்க, கமிஷன் வராமல் போயிடும், எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். அங்கே போய் ஆய்வு நிகழ்த்தி அதை நீங்கள் ரீல்ஸாக போட்டிங்கன்னா சூப்பர், சபாஸ் கீர்த்தனா மேம், சல்யூட் டு கீர்த்தனா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு கீர்த்தனான்னு சொல்லலாம், ஹேட்ஸ் ஆஃப் டு, பட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு கீர்த்தனா அப்படின்னு அப்போ போடலாம். வருடத்திற்கு ஒரு 10 முறையாவது சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதிகளில் ஒரு 10 வெடிமருந்து நிறுவனங்கள், அதாவது பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து வெடிப்புத்துக்குள்ளாகி இறந்து போவாங்க. இப்போ கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா இறந்து போனாங்க. இப்படி இந்த அமைச்சர் கீர்த்தனா, அதாவது சிவகாசியினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய கீர்த்தனா மேம் வந்து சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர், தொழில்துறை அமைச்சர், இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஃபயர் அண்ட் சேஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா என்பதை ஆய்வு பண்ணாங்க. அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கா என்பதை ஆய்வு பண்ணாங்க. காற்று நல்ல காற்றோட்டமாக இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாங்க. அப்படின்னு எங்கேயுமே நாங்கள் பார்க்கல மேம். மேம் அதெல்லாம் உங்கள் ரோல் இல்லையா மேம்? நீங்கள் அங்கெல்லாம் போக மாட்டீங்களா மேம்? நீங்கள் ஒன்லி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பீங்களா மேம்? கீர்த்தனா மேம், வாட் மேம், திஸ் இஸ் வெரி ராங் மேம். அது தப்பு, அப்படி வைக்காத. அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு.
இப்பொழுது அந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் பேசுவது பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அறிக்கை அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா அல்லது அரசு பள்ளிகளுக்கும் அமைச்சரா? தனியார் பள்ளிகள் மீதான அவருடைய அக்கறை அரசு பள்ளிகள் மீது காட்டாதது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதற்கு தாவேக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அது கண்டென்ட் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகள் உரிமம் பெறுவதை எளிதாக்கி அதனை ஊக்குவிப்பதற்கு அமைச்சர் ஆனாரா ராஜ்மோகன்? தமிழ்நாடு அரசு பள்ளிகள் நடத்துகிறது என்ற நினைவாவது அமைச்சர் ராஜ்மோகனுக்கு இருக்கிறதா? தனியார் பள்ளிகள் பெற்றோரிடம் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவது அமைச்சருக்கு தெரியுமா? உரிமம் பெறுவதில் நடைமுறை ஊழல்களை தடுத்து தனியார் பள்ளியின் கட்டண கொள்ளையை தடுத்து ஏழை நடுத்தர வர்க்க பெற்றோர்களை உதவ எந்த வகை நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் அப்படின்னு கேட்டதோடு சேர்த்து, தனியார் பள்ளி நடத்துவது புண்ணிய கணக்கு என்றால் அரசு பள்ளியை நடத்துவது பாவ கணக்கா? அரசு அந்த புண்ணியம் சேர அமைச்சர் ராஜ்மோகன் எந்த நடவடிக்கையும் எடுக்காது ஏன்? பாவ புண்ணிய கணக்கு பேசும் அமைச்சர் எத்தனை தனியார் பள்ளிகள், தத்தம் பள்ளிகளில் எத்தனை ஏழை குழந்தைகள் இலவசமாக கல்வி தருகின்றன என்ற உண்மையை கூற முடியுமா? தனியார் பள்ளியின் உரிமம் பெறுவதற்கு நடைமுறை ஊழல்களை களைய பல்வேறு நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து வரும் அமைச்சர் ராஜ்மோகன் அதே வேகத்தோடு அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் கூரைகள் இல்லை, கட்டடங்கள் சரியில்லை, கழிவறை இல்லை, இதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கு. இதில் 52 லட்சம் மாணவர் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 11,000 தனியார் பள்ளிகள் இருக்கு. அதில் 53 லட்சம் மாணவர் படிக்கிறாங்க. அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு மாணவர்களை கொண்டு வருவதற்கு இந்த தாவேக அரசு, விஜய் அவர்களுடைய அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது? அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால கட்சியில் போய் சேருவதெல்லாம் மாற்றம். தனியார் பள்ளியிலிருந்து விலகி அந்த தனியார் பள்ளியிலிருந்து சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து அரசு பள்ளிக்கூடத்தில், விஜய் அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில், தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு பள்ளிக்கூடத்தில் தளபதி ஆட்சியில் சேர்றோம்யா அப்படின்னு ஒரு 10,000 பேர் சேர்ந்தான்னா அது மாற்றம். அதை அமைச்சர் ராஜ்மோகன் அதை செய்வதற்கான ஏதாவது திட்டங்களை வகுத்திருக்காரா என்பதான் என் சீமானுடைய கேள்வி. எதுக்கு இந்த கேள்வினா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அரசு தனியார் பள்ளிகளில் இது போல நிறைய அவங்களுடைய அனுமதி வாங்குவதற்கு நடைமுறை சிக்கல் இருந்துச்சு, அதையெல்லாம் நாங்கள் வந்து லேசுப்படுத்தியிருக்கிறோம், சுமூகமாக்கியிருக்கிறோம். சுமூகமாக்கி என்ன பண்ணிருக்கீங்க? யார் வேணாலும் அனுமதி பெற்றுக்கலாம் ஆன்லைன் மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய அனுமதிகளை வாரி வழங்கியிருக்காங்க வாரி வள்ளல்கள். நான் தெரியாமல் கேட்குறேன், தனியார் பள்ளிக்கூடத்தில் அனுமதியை இலகுவாக்கியிருக்கீங்கல்ல, அந்த தனியார் பள்ளிகள் அனுமதி இலகுவாக்குறதுனால பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் இல்லாமல், எந்த கரப்ஷன் கலெக்ஷன் இல்லாமல் தனியார் பள்ளிகள் செயல்பட தொடங்கிடுச்சுன்றீங்க. தனியார் பள்ளிகள் இப்படி செயல்பட தொடங்கியதுனால இந்த டேம் ஃபீஸில் குறைச்சிக்குவாங்களா? தனியார் பள்ளிகள் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் 50,000 தொடங்கி 1 லட்சம் ரூபாய் எல்கேஜிக்கு மட்டும் வாங்குறாங்க. சென்னையில் 2 லட்சம் 3 லட்சம், திருச்சி மதுரை திருநெல்வேலி போக 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 அதோடைய ரேட்டு வேறு மாதிரி மாறிக்கிட்டு போகுது. கார்பரேட் இந்த மாதிரி மாநகராட்சிகளில் மினிமம் 1 லட்சம் கேட்குறாங்க. மொத்தமாக கட்ட சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து மாதம் ஏதாவது ஒரு ஃபீஸை போட்டே இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த நெறிப்படுத்த அமைச்சர் ஏதாவது ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்காரா? அமைச்சர் ஏதாவது திட்டங்களை வகுத்திருக்காரா? அமைச்சர் அது குறித்த ஆலோசனைகளாவது பண்ணியிருக்காரா? தனியார் முதலாளிகள் அப்படி கட்டளையிட்டு இருக்காரா? தனியார் பள்ளி முதலாளிகள் வந்து தாலியை அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சு, சொத்தை அடமானம் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க. அப்படி நடத்த வேண்டிய தேவையே இல்லையே. தனியார் பள்ளி முதலாளிகள் வந்து நகையை அடமானம் வச்சு, சொத்தை அடமானம் வச்சு கல்வியை சேவையாக கொடுக்கணும்னு முருகன் கோயிலுக்கு எதுவும் நேர்த்திக்கடன் பண்ணியிருக்காங்களா? வேண்டுதல் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சரா, தனியார் பள்ளிக்கு அமைச்சராங்கிற கேள்வி அண்ணன் சீமான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? தனியார் பள்ளி முதலாளிகள் வந்து புண்ணியத்துக்காக தான் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, சொத்தை வச்சு நடத்துறாங்கன்னு சொல்றாருல. புண்ணியத்துக்காக பாடம் எடுக்கக்கூடிய, புண்ணியத்துக்காக பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளி முதலாளிகள், பிரைவேட் ஸ்கூல்ஸு எதற்காக டேம் ஃபீஸை, ஸ்கூல் ஃபீஸை எதற்காக அக்கௌண்ட்டில் வாங்காமல் கேஷாக வாங்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு தனியார் பள்ளிகள் பெரும்பாலும் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வேணாம், ஜிபே வேணாம், நோ பேடிஎம், நோ கூகுள் பே, நீங்கள் கேஷாக கொடுத்துருங்க,
நீங்கள் வந்து கார்டு போட்டிங்கன்னா 2% வரும், அதனால் நீங்கள் வேணாம், அதுக்கு இது பண்ணிடுவோம், நீங்கள் வந்து கேஷாக கொடுங்கன்னு வாங்குறாங்க. கேஷாக கொடுக்குறது அக்கௌண்ட்டில் வருமா வராதா? இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்து அமைதியா இருக்கீங்கன்னா தப்பு, தெரியாம இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் பிரிக்கிறீங்க, சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. அவருக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்கள் மத்தியில் இந்த லயலா மணி மாதிரி ஓலா கதைகளை அடிச்சு விடுவாப்புல. அவர் சொல்றாப்புல பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்கள்ட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா என்ன தெரியுமில, நம் உடலை 2 துண்டாக வெட்டி போட்டால் இடையில் வருவது, அதனால் அதுக்கு பேர் இடை. நாம் பூமியை பார்த்து முட்டி நிற்பதால் அதுக்கு பேர் முட்டி. இந்த முட்டிக்கும் காலுக்கும் இடையே இருப்பதனால் அதுக்கு பேர் இடை. இது முட்டியும் இடுப்பையும் தொட்டு கொண்டிருப்பதால் அதுக்கு பேர் தொடை. நமக்கு வாயிலே போடுவது வந்து இருப்பதால் இரு வயிறு. இதை பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து பேசுனது முட்டி தொடை வயிறு. இதுக்கு காரணம், இதுக்கு தான் காரணமா? இரு என்பதா அது பேர் வயிறான், இந்த முட்டியையும் இடுப்பையும் தொட்டு கொண்டிருப்பதா இது பேர் தொடையான். பூமியில் போய் முட்டும் போது முட்டி இருப்பதால் அது பேர் முட்டியா. உடலை 4 துண்டா வெட்டி போட்டால் கடைசி வருவது காலம், அதனால இது பேர் காலம். அப்போ இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். தலைக்கு மேல ஒண்ணுமில்ல முடிச்சுக்க, அதனால இதுக்கு பேரு முடி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம பெரும்புலவர் ராஜ்மோகன் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்டை இருந்தா அது ஓட்டை வடை அப்படிங்கிற மாதிரி எடைக்கும் தொடைக்கும் வயிறுக்கும் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காப்ல. மாணவர்கள் மத்தியில கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜருடைய பணிகளை சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளை பற்றி சொல்லுங்க, நம்முடைய இனத்திற்காக உயிர்நீத்த புலித்தேவனுடைய, மருதுபாண்டியனுடைய, தீரன் சின்னமலையினுடைய, அழகுமுத்துக்கோனுடைய, சுந்தரலிங்கனாருடைய கதைகளை சொல்லுங்க, நம்முடைய ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய கதைகளை சொல்லுங்க, கரிகால் சோழனை பற்றி பேசுங்க, மாணவர்களுக்கு மோட்டிவேஷனை உருவாக்குங்க. அப்துல் கலாமுடைய கதைகளை, மயில்சாமி அண்ணாதுரையின் கதைகளை, ஐயா சைலேந்திரபாபுடைய கதைகளை, ஐயா இறையன்புடைய பணிகளை, சகாயமோருடைய நேர்மைத்தன்மையை, இப்படி அதிகாரிகள் இருக்காங்க நிகழ்காலத்தில், அவங்கள பற்றி பேசுங்க. இஸ்ரோவில் வீரமுத்துவில் இருக்காரு, எப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து எப்படி ஜெயிச்சு போனார் அப்படிங்கிறத பேசுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களை பற்றி பேசி மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கடமை. அதை விட்டு வயிறு தொடை ஏடை இதெல்லாம் ஒரு பேச்சு, பூமர் தரமான கிரிஞ்சுடைய உச்சமாக இருக்குது. இதை கேள்வியாக கேட்டோடனே இந்த தாவை காலக்கூடிய லைலா காலேஜ் ஓனர் தம்பி லைலா மணி அவர் பேசுகிறாப்புல மேடையில், நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் 15 ஆண்டு காலமாக அந்த களத்தில் மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர், மொழி இனம் பற்றோடு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்திருக்க ஒரு தலைவர். அவர் பேரை வைத்து சீமான்லாம் பழைய சாமான் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ சீமான் பேரை நீங்கள் இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்படின்னா, சோசப்பு அது உப்பு சப்பு இல்லாதது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோசப்பு அது வெறும் சப்புன்னு போயிடுச்சு, சோசப்பா அது வெறும் சப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தனியார் பள்ளிகள் புண்ணியத்துக்கு நடத்துறாங்கன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. அவர் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் அமைச்சருங்கிறது தெரியுமா தெரியாதா? அரசு பள்ளிக்கூடங்களை ஆய்வுங்கிற பேரில் இந்த கீர்த்தனா அவர்களும் பல்வேறு தாவைக்காவை சார்ந்தவர்களும் அட்டகாசம் பண்றானே, இதை அமைச்சர் கண்டிக்கணுமா கூடாதா? அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன திட்டங்களை வகுக்க போறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க? கிட்டத்தட்ட 18,000 அரசு ஆசிரியருடைய காலி பணியிடங்கள் இருக்க, அதை எப்போ நிரப்ப போறீங்க? அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த திட்டத்திலேயாவது பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விகளை என்ன சீமானவர்கள் கடந்த ஆட்சியில் எழுப்பினாரு, அதுக்கு முன்னாடியும் எழுப்பினாரு, இப்பவும் எழுப்புறாரு. இவங்க சொல்றாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்த நியமனம் செய்வதற்கு ஒப்பந்தம் பெறுவதற்கு லஞ்சம் பெற்றாங்க, நிறைய முறைகேடு நடக்குது. பிடி அரசகுமார்னு ஒருத்தரை கூட 100 கோடி ரூபாய் புகாரில் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், அரசு தனியார் பள்ளிக்கூடத்தில் உரிமம் பெறுவதற்கு இல்லை வந்து ஒப்பந்தத்தை அந்த இது உரிமத்தை நீட்டிப்பதற்கு பணம் பெற்றாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் மட்டும்தான் பெற்றாங்களா, அதுக்கு முன்னாடியும் பெற்றாங்களா? தொடர்ச்சியாக பெற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2017 2021 தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு? அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஒத்த பைசா வாங்காம தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? நீங்கள் முறைகேடு நடந்துக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா 2017-21 நடந்திருக்கணும்ல. அந்த 17-21 தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உங்களுடைய இன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன்
ஆட்சி காலத்தில் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் தனியார் பள்ளிகளை நியமனம் செய்வதற்கு உரிமம் பெறுவதற்கு பணம் வாங்கினாரா இல்லையா? அவர் காலத்தில் வாங்கலங்க, அதுக்கு அப்புறம் தான் வாங்கினாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா 2017க்கு பிறகு வந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டார்கள், அதுக்கப்புறம் தான் லஞ்சலாவணி ஆட்சி உருவாச்சுன்னு சொல்லி உங்க தலைவர் சோசப்பு விஜய் அவர்கள் சொன்னார. தம் அமைச்சர் ராஜ்மோகன் மீதான இந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அண்ணன் சீமானவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது வரும். யாரு? லைலாமணி. ஊடகத்தில் போய் வந்து பேசணும்னா சாட்டை துறைமுருகன் வராரு, இடுமோன கார்த்திக் வராரு, சல்மான் வராரு, அபுபக்கர் வராருன்னா அந்த ஊடகத்து பக்கமே வராம எடுத்தே பேர் ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலையே. 1 மாத கால தாவே காட்சி, 2 மாத கால தாவே காட்சி எப்படி இருக்கிறது? நியாயமாக நடத்துவோம் டிபேட்டை. திறந்த வழியில் தம்பி லைலாமணி நான் வந்து வரவேற்கிறேன். வாங்க 1 to 1 உட்கார்ந்து டிபேட் நடத்துவோம். 60 நாட்கள் தாவேகாவின் ஆட்சி எப்படி செல்கிறது, தாவேகா ஆட்சியில் 2 மாத ஆட்சி எப்படி செல்கிறது பேசுவோம். பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடு, தொழில்துறையின் செயல்பாடு, எல்லா செயல்பாடையும் பேசுவோம். முதலமைச்சருடைய செயல்பாடு எல்லாத்தையும் பேசுவோம். வாங்களேன் டிபேட்ல உட்கார்ந்து பதில் சொல்ல வக்கற்ற, தெம்பற்ற, துணிவற்ற, எந்த விதமான எதுவுமற்ற நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. நாங்க கேட்கவே ஆரம்பிக்கல. ஜஸ்ட் இது டீசர் தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு, நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மெயின் தலை ஆடுறதுக்கே வரல. அவர் வரும்போது நீ அடிச்சு ஆடுறியா போட்டு ஓடுறியான்னு பார்ப்போம். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நாம தனியார் பள்ளிக்கூடத்திற்கு எதுக்கு இவ்வளவு கரிசனம்? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? தனியார் பள்ளிக்கூடத்தில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த அரசிலையும் உரிமம் பெறுவதற்கு என்று ஜூனியர் விகடன் கட்டுரையாக போடுது. 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நடத்தப்பட்டு வெளியே வந்து தனியார் பள்ளி முதலாளிகளை நாங்கள் லஞ்சமே கொடுக்கல, பார்ட்டி ஃபண்டே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பேட்டியும் கொடுக்க சொல்லிருக்காங்க என்று ஜூனியர் விகடன் கழுகாரில் தெளிவாக இருக்குது. அப்போ ஜூனியர் விகடன் மீது அவதூறு வழக்கு போட்டுருக்கணும்ல. ஜூனியர் விகடன் போய் சொல்லாதீங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் உரிமைக்கு வாங்கலை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லணும்னு சொல்லி ஜூனியர் விகடன் மேலே போடு. ஜூனியர் விகடன் உங்களுக்கு முட்டு கொடுத்த, உங்கள் ஆட்சியை கொண்டாடிய, சொல்லப்போனால் ஆனந்த விகடன் ஆதவ விகடனாவே மாறி இருந்துச்சு. அந்த ஆதவ விகடனே சொல்லுது இன்றைக்கும் தனியார் பள்ளிக்கூடத்துடைய உரிமம் பெறுவதற்கு, அந்த உரிமத்தை நீட்டிப்பதற்கு, லைசன்ஸை நீட்டிப்பதற்கு பணம் பெற்றிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள். அதிகாரிகள் மட்டும் தான் பெற்றிருக்காங்களா, அமைச்சருக்கு போயிருக்கா அப்படிங்கிறது அது கேள்விக்குரியது. இப்போ அந்த பக்கம் கேள்வி கேட்காம சீமான் கேட்ட கேள்வி, சீமான் கேட்டது நியாயமான கேள்வி. நியாயமான கேள்விக்கு உடனடியாக சீமானுடைய மகன் வந்து அமெரிக்க பள்ளிக்கூடத்தை படிக்கிறான். யாரு? லைலாமணி. அமெரிக்க பள்ளிக்கூடத்தை சீமான் படிக்கிறான்னு சொல்றல, அதுக்கு பேர் தான் அவதூறு. அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவியுடைய அக்கா மகன், அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அவங்க அப்பா அமெரிக்காவில் இருக்காரு. அந்த பையனுக்கு இப்போ தான் வந்து ஒரு 15 வயசு ஆகுது. அவரே அவங்க அப்பா இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சு அவனே அங்கே அழைச்சிட்டு போக போகிறாரு. பல முறை விளக்கம் கொடுத்தாச்சு. ஒரு அவதூறை எவ்வளவு வெட்ட வெளியில், பொது வெளியில் ஒரு கட்சியில் பொறுப்பாளர், செய்தி தொடர்பாளர், ஒரு பொறுப்பாளர் பேசுகிறாரு. தமிழக முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பிட்டாருன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்றாங்க. அது வல்ல அவதூறு. அரசு பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுவாராம், தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசுவாராம், அரசு பள்ளிக்கூட தரத்தை உயர்த்தி சொல்லுவாராம். ஆனா இவர் பிள்ளை மட்டும் அமெரிக்க பள்ளிக்கூடத்தை படிக்குமான்னு கேட்கறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் அவதூறு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் இதை வந்து தம்பி லைலாமணிக்கு எச்சரிக்கையா சொல்றேன். இன்னொரு முறை அண்ணன் சீமானவர்களை பொது மேடையில நீ இழிவுபடுத்த மாதிரி பேசினா என் வாயில வண்டையா வரும். எவனாலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ